செட்டிநாட்டுல ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இந்த பால் பணியாரம். இது இல்லாத தீபாவளியே இருக்காது. செட்டிநாட்டு சைட்ல எல்லார் வீட்லயும் கம்பல்சரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இதை பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் பால் பணியாரம் பார்க்கலாமா? உளுந்து 1 கப், பச்சரிசி 1 கப் ஈக்குவலா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அரைக்கிற பக்குவம் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உளுந்து பீஸ் கூட இல்லாம ரொம்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்காய் பாலுக்கு தேங்காய் திருவல் 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி அதுல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி இந்த மாதிரி மாவு எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இதை போடுறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மாவு அரைக்கிறப்போ உளுந்து பீஸ் 1 2 ஏதாவது இருந்தது அப்படின்னா மாதிரி எண்ணெயில போடுறப்போ வெடிச்சிரும். எந்த உருண்டையில நம்மளுக்கு தெரியாம உளுந்து பீஸ் இருக்கோ அந்த உருண்டை மட்டும் வெடிச்சு நிறைய எண்ணெயோட வெளியே தள்ளும். போடுறப்போ கொஞ்சம் கவனமா தள்ளியே இருந்துக்கோங்க. அதனாலதான் வீட்டுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க தான் இதை பண்ணுவாங்க. வச்சிருக்க சூடான உருண்டையில அந்த தேங்காய் பாலை ஊத்தி ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரம் ஊர்னதுக்கு அப்புறம் அந்த பால் பணியாரத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கு.